எப்படி கண்ணுக்கு தெரியாத ஷாம்பலா நகரத்தில் எவ்வளவோ மர்மமான விஷயங்கள் இருக்குதுங்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கொல்லிமலையிலும் எவ்வளவோ நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குது. நம்மளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது இந்த 2025லயும். அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, மூலிகை தேடி போகிறவங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய புதையல் மாதிரி. ஆன்மீகத்தை தேடி, கடவுளை தேடி போகிறவங்களுக்கும் அது ஒரு புதையல் மாதிரி. ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை தேடி போகிறவங்களுக்கும் அது ஒரு புதையல் மாதிரி. ஜாலியாக வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அது மிகப்பெரிய ஒரு புதையல் மாதிரி. ஓகேங்களா? அப்படி என்னதான் இருக்குது அந்த கொல்லிமலையிலன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ இல்ல. 1000 வீடியோ போட்டாலும் சொல்லிட்டே இருக்கலாம். கொல்லிமலையில அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஒரு சில விஷயங்கள பகிர்ந்துக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கடை 7 வள்ளல்கள்ல ஒருத்தரான வல்வில் ஓரி தான் வந்து கொல்லிமலைய கடந்த சங்க காலத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் ரொம்ப திறமையான ஆளு. அவர் இருக்கக்கூடிய பாகுபலி படத்துல எப்படி அம்பு விட்டாங்கன்னா போதும், அதே மாரி ஒரு அம்பு விட்டாருன்னா, ஒரே டைம்ல 4 விலங்குகள கொலை பண்ணுவாராம். ஒரு யானை, ஒரு புலி, ஒரு மான், ஒரு பன்றி. ஒரே டைம்ல இவரு விட்டாருன்னா, அந்த நேர்கோட்ட பார்த்து விட்டாருன்னா, அத 4மே தொலைச்சிட்டு போய் 4மே கொல்லக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இவர்கிட்ட இருந்துச்சாம். அந்த அவருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஓரி அப்படிங்கிறது அவரோட குதிரை பேரு. ஓரிங்கிறது அவரோட குதிரை பேரு. அவர் வலிமையான வில் வச்சிருந்தாரு. வல்வில். அவரோட குதிரை பேரு ஓரி. அவரோட பேர் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவருடைய அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். அவருடைய வில்லும், அவருடைய குதிரையும் தான் வந்து அவரோட அடையாளமா மாறி இருக்குது. வல்வில் ஓரி ஆட்சி செஞ்ச பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை. ஓகேங்களா? அந்த கொல்லிமலையில இன்னைக்கும் காவலா இருக்கக்கூடிய தெய்வம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, கொல்லிப்பாவை. எட்டுக்கை அம்மன்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பார்த்தோம்னா, எவ்வளையோ சாமிகள், எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ தெய்வ நடமாட்டங்கள் எல்லாமே இருக்குது. சித்தர்கள் இருக்கிறாங்க. இந்த கொல்லிமலைக்கு போறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு கருத்து என்னன்னா, அங்க பேய் இருக்கும், பிசாசு இருக்கும். அங்க போனா சூனியம் பண்ணிருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு தடவ கொல்லிமலைக்கு போயிட்டு டூரிஸ்ட்டா அவங்க போனாலும் சரி, ஆன்மீகத்த தேடி போனாலும் சரி, எத தேடி போனாலுமே ஒரு டைம் போனா, அடுத்த டைம் மறுபடியும் அவங்க அடுத்தடுத்து போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மலை தான் வந்து கொல்லிமலை. காந்த எப்படி எல்லாரையும் மேக்னெட் எப்படி இழுக்குதோ, அந்த மாரி வந்து எல்லாரையுமே இழுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் வந்து அந்த கொல்லிமலைங்கிறது. உண்மையாலுமே வந்து நீங்க ஒரு தடவ போனீங்கன்னா, மறுபடியும் இப்ப இந்த வெக்கேஷனுக்கு போறீங்கன்னா, அடுத்த வெக்கேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் நம்ம கொல்லிமலைக்கு போயிடணும்னு தான் சொல்லி தோணும். இன்னைக்கும் நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மதிக்கட்டான் சோலை அப்படிங்கிறது நம்ம கொடைக்கானல்ல இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம உள்ள போனோம்னா, நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆயி நின்றுவோன்ட்டு. அதே மாரி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலும் இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது கொல்லிமலையில இருக்குது. நீங்க அன்டைம்ல வந்து நைட்ல கொல்லிமலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க, போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அன்டைம் இல்ல. நீங்க பகல் டைம்ல போனீங்கனாலே நீங்க அத ஃபீல் பண்ணலாம். அதே மாரி அ கடவுள சார்ந்து போனீங்கனாலும், தெய்வங்கள் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குதாங்க. நம்ப ஊர்ல இருக்கிற மாரியே தான் தெய்வங்கள் அங்கேயும் இருக்குது. நம்ப ஊர்ல இருக்கிற சாமியோட அங்க டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா, எட்டுக்கை அம்மன் இருக்கிறாங்க, மாசி பெரியண்ணன் இருக்கிறாரு, கொங்கலாயி அம்மன் சாமி இருக்குது. இப்படி நெறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஹெட்டா இருக்கிறது அரப்பளீஸ்வரர். அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இன்னைக்கு மெயின் பஸ் ஸ்டாண்டே அதுதான். கொல்லிமலைக்கு போறவங்களுக்கு. நாமக்கல்லேருந்து போனாலும் சரி, சேலத்துலேருந்து போனாலும் சரி, எங்கேருந்து போனாலும் சரி. ஆனா மெயின் ஜங்ஷன், மெயின் பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது அரப்பளீஸ்வரர் கோயில் தான். நீங்க எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க.